சரி, துர்கா வீட்ல இல்ல. துர்காவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? துர்கா கௌரி அம்மா 2 பேருமே கழுகு மலைக்கு போயிட்டு இருக்காங்க ஐயா. கழுகு மலையா? அந்த கழுகு மலை எங்க இருக்கு? எப்படி போக முடியும்? அண்ணே, இவன் நம்ம தாசன் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்த லாயர்ன. நம்ம நிஷாமா இந்த லாயர் மேலதான் கொலவெறியில இருக்காங்க. ஏற்கனவே இவனை நம்ம ஆளுங்க பார்க்ல வச்சு போடணும்னு பார்த்தானுங்க. ஆனா அதுக்குள்ளயும் அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இவனுக்கு உள்ள வேண்டிய அடிய அவ வாங்கிட்டு இவனை காப்பாத்தினான். சோ அதனால அன்னைக்கு இவன் எஸ்கேப் ஆயிட்டானே. நம்ம தாசனனுக்கு ஒரு போனை போட்டு இவனை என்ன பண்ணலான்னு கேட்போம். இவனை முடிக்க சொல்லிட்டாருன்னா இப்பவே முடிச்சிடலாம். அண்ணா, நம்ம நிஷாமாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்த வக்கீலு இங்கதான் வசமா மாட்டிருக்கான். இப்ப என்ன பண்றது? பசங்க எல்லாருமே அவனை போட்டு தள்ளுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உசுரோட இருக்கக்கூடாது. சீக்கிரமா அவனை முடிச்சு விடுங்கடா. சரிங்கண்ணே. டேய் அண்ணே, அண்ணன் போட சொல்லிட்டாரு, வாங்கடா. மண்ணில போடுறான். கால விடுறா. போட. டேய், இவன் இன்னும் முழுசா சாகல. உசுறு இழுத்துட்டு தான்டா இருக்கு. இவனை அப்படியே சாக்கு மூட்டையில கட்டி எங்கேயாவது தூக்கி வீசிடுவோம். இவனை தூக்கி வீசுற பிளான்லாம் வேணாம். நாம இவனை எரிச்சிடலாம். இங்க பாருண்ண, தேவையில்லாம போலீஸ் கண்டுபிடிச்சானா நோண்ட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா அப்புறம் யார் பண்ணானுங்கன்னு நோண்டிடுவானுங்க. அப்புறம் நம்மளாம் மாட்டினாலும் மாட்டுவோம். காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம இடத்துக்கு கூட்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிச்சிடலாம். சரிடா, தூக்குங்கடா அவனை. ஓகேண்ணா. ஓம் துர்காயை நமஹ, ஓம் மகேஸ்வரியை நமஹ, ஓம் சம்பவ்யை நமஹ, ஓம் விநாகின்யை நமஹ, ஓம் சசிசேகராயை நமஹ, ஓம் வாமதேவியை நமஹ, ஓம் பவான்யை நமஹ, ஓம் சர்வான்யை நமஹ, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். அந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுக்கு நீ இப்பவே கழுகு மலைக்கு போகணும். நீ போறப்ப 7 ஆபத்து உன்னோட துர்காவை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி, அம்மனுக்கு பூஜை பண்ணி தீபாராதனை எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, பண்ணி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. महाकाल्यै नमः, ओं भद्रकाल्यै नमः, ओं वाराह्यै नमः, ओं मधुरकाल्यै नमः, ओं वडक्काच्छल्यै नमः, ओं नीलकण्ठ्यै नमः, ओं शर्वाण्यै नमः, ओं. அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரியே, நான் உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதம்மா. அம்மா, உன் மேல பாரத்தை போட்டுதான் நாங்க இந்த காரியத்துல இறங்கியிருக்கோம். இப்ப அபசகுணமா நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்தா துர்காவோட உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு உள்ள தோணுதும்மா. கழுகு மலைக்கு முன்னாடி இருக்கிற நாகமலையில பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் காத்திருக்குன்னு வேதவள்ளி அம்மா சொன்னாங்க. போற வழியில எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அது எல்லாமே என்ன நோக்கி வரட்டும். என் துர்காக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா. என்னோட துர்காவும் அசோக் சித்தப்பாவும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா வாழணும். ஐயர் கையில இருந்து குங்குமத்தட்டு கீழே விழுகுது. அதுவும் கோயில்ல வச்சு நடக்குதுன்னா ஏதோ அம்மன் சொல்ல நினைக்கிறா. துர்கா விஷயத்துல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுதே. துர்கா, ஏதோ தப்பா இருக்கு துர்கா. நீ எதுக்கும் அசோக் சித்தப்பா கிட்ட நம்ம எங்க போறோம்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சித்தப்பா வேற 15 நாள் ஊர்லயே இல்ல. நடந்த பிரச்சனை எதுவுமே அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. நீ அங்க இருந்து கிளம்பி வந்ததையும் அவர்கிட்ட சொல்லல. அதனால நீ இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடு. அதுதான் சரின்னு படுது. எதுக்கு கௌரி? அதான் அந்த வீடே வேண்டான்னு வந்துட்டேன்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அவருக்கு போன் போட்டு அவர்கிட்ட சொல்லி நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு? வேண்டாம் கௌரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கான வேலையை பார்க்கலாம். மாசாணி அம்மா ஏதோ சொல்ல வரா. அதனாலதான் உன்னால அந்த குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வைக்க முடியல. எனக்கு என்னமோ தப்பா படுது. நீ முதல்ல அசோக் சித்தப்பாக்கு போன் பண்ணி பேசு. கௌரி சொல்றது கேக்குறப்ப மனசெல்லாம் படபடங்குது. கொஞ்ச நேரம் காத்திருந்து சின்னையாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமோ? அண்ணா, உள்ளே சுருண்டு விழுந்து மண்டையை போட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவன் பொழைக்கவே மாட்டான். இவன் எரிச்சிடலாமா? எரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லடா. அதுக்கு இன்னும் டபுள் தைரியம் வரணும். அதுக்கு நம்ம சரக்க போடணும். சரக்க போட்டாதான் ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும். சரிண்ணே. டேய், எடுத்துட்டு வாங்கடா. அம்மா இந்தாங்க. இப்ப நான் உங்க கையில கொடுத்திருக்கிற 2 எலுமிச்சம்பழமும் அம்மனுடைய பாதத்துல வச்சு
பூஜை பண்ணது. எந்த காரியத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா கை கூடும். இந்த எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த அம்மனே உங்க கூட இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு எதுக்கும் கவலைப்படாத தாய். தைரியமா போங்க, நான் வரேன். மாசாணியம்மா, கௌரி முன்னாடி நான் என்னதான் தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் போற காரியம் நல்லபடியா முடியணுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு கௌரி துணை, கௌரிக்கு நான் துணை. ஆனா இங்க 2 பேருக்கும் நீ மட்டும்தான் துணை. சக்தி இழந்த கௌரிக்கு மீண்டும் அவ சக்தி கிடைக்கணும். அதுக்காக வேணும்னா என் உயிரை கூட நீ எடுத்துக்கோ. என்னோட துர்கா நல்லா இருக்கணும், என்னோட ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் கழுகுமலைக்கு நான் போறேன். என் துர்கா இப்ப வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. கழுகுமலைக்கு போயிட்டு திரும்ப வரப்போ துர்கா அசோக் சித்தப்பா கூட சேர்ந்து அவ வாழ்க்கைய வாழணும். ஊர் மக்கள் நல்லதுக்காகவும் என் துர்கா சந்தோஷத்துக்காகவும் என் உயிரை கூட நீ எடுத்துக்கோமா. வா கௌரி, போலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த மாசாணி அம்மா நம்ம கூடவே இருப்பா. வா போலாம். அசோக் என் வீட்டுல இன்னைக்கு இவ்ளோ கோவப்பட்டான். நான் அவனை கஷ்டப்படுத்த அப்படி பேசல. அவனுக்காக துர்கா செஞ்ச தியாகத்தை பத்தி தான் பேசினேன். அசோக் மட்டும் ரொம்ப ஸ்டெடியா இருந்திருந்தா கண்டிப்பா துர்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. அசோக்கு ஃபோன் பண்ணி சமாதானமா பேசணும், அவனுக்கு அன்பா சொல்லி புரிய வைக்கணும். என்ன ஷோ என்னடா போன் ரிங் ஆகுற சத்தம்? எவன்டா இந்த நேரத்துல போன் பண்றது? முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்கடா. அண்ணே, போன் இங்க யாருக்கும் வரலண்ணே. நம்ம போன் இல்லைன்னா அப்புறம் வேற யார் போன்றா? நம்மளை விட்டு இந்த காட்டுக்குள்ள வேற யாரும் இருக்காங்களா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே, இந்த காட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குண்ணே. சுத்திலையும் இந்த இருட்டை பாக்குறப்ப எனக்கு அப்படியே அள்ளு விடுதுண்ணே. ஏண்டா லூசு பாயில, போதையில பயந்துட்டியா? வைத்தியகாரத்தனமா வளராத. இந்த போன் யாருதுடா? சின்னையோட போன் சத்தம் மாதிரி கேக்குது. கௌரி, ஏதோ போன் சத்தம் மாதிரி கேக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த சத்தம் கேக்குதா இல்ல உனக்கும் கேக்குதா? எனக்கும் போன் சத்தம் கேக்குது. கௌரி, இந்த போன் சத்தம் சின்னையா வச்சிருக்க போன் சத்தம் மாதிரியே கேக்குது. ஆமா துர்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்நேரத்துக்கு சின்னையாவா இருக்க வாய்ப்பில்ல. அங்க இருக்கிறது வேற யாரா இருக்கும்? தெரியலையே துர்கா. நாம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா
எல்லையம்மன் கோயில் வந்துரும். அங்க நம்ம நைட்டு தங்கிட்டு காலையில நம்ம கழுகு மலைக்கு போக ஆரம்பிக்கலாம். அந்த போன் சத்தம் கேக்குற இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாமா? எனக்கு என்னமோ தெரியல. அந்த குங்குமம் தவறி விழுந்ததுல இருந்து சின்னையா ஞாபகமாவே இருக்கு. பத்தாததுக்கு அங்க இருந்து வந்த போன் சத்தமும் சின்னையாவோட போன் சத்தம் மாதிரி இருக்கு. அங்க போய் நம்ம என்னன்னு பார்த்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் கௌரி. அந்த இடத்துக்கு ஒரு எட்டு போய் பார்ப்போன்னு என் உள் மனசு சொல்லுது. நம்ம அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுகுமலைக்கு போலாம். என்ன துர்கா இப்படி சொல்ற? உனக்காக என்னென்னமோ செய்யறப்போ இதுக்கு போய் நான் வேணான்னு சொல்ல போறேன்? துர்கா, உனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வேணான்னு சொல்லுவேனா? சரி வா, அங்க என்ன நடக்குது, அது யாரோட போன் சத்தம்னு நாம பார்க்கலாம். உங்களதான் போன அப்பவே ஆஃப் பண்ணி தொலைங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கு? அண்ணா, நம்ம கிட்ட அந்த போன் இல்லைண்ணா, வேற எங்க இருந்தோ சவுண்ட் வருது. என்னடா சொல்ற? நம்ம போன் இல்லன்னா அப்புறம் நம்மள தாண்டி எவன்டா இருக்கான்? உங்களை நிம்மதியா சரக்கடிக்க விடாம இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது அந்த லாயரோட போன் தான். அத முதல்ல ஆஃப் பண்ணி தொலைடா. சுடுகாட்டுல சங்கு ஊதுற மாதிரி அந்த சத்தத்தை கேட்க எரிச்சலா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைண்ணே, அவன் லாயரு. டைவர்ஸ் கேட்டு இந்த நேரத்தில் கூட ஃபோன் அடிப்பானுங்க. அதனால தான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயங்கரமா கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், போய் முதல்ல போன் ஆஃப் பண்றா. சரிண்ணே. தண்ணி தண்ணி தண்ணி. ஏய், யாரா இவன்? சரியான எம்மகாதகனா இருப்பான் போல. இவன் இன்னும் சாகலையாடா? பெரிய கல் எடுத்துட்டு வா, இவன் தலையில போட்டு இந்த வக்கீல் கதைய முடிடா. சரிண்ணே. தண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. தண்ணி. காலில் போட்டதுக்கு ஆள் அவுட்டுன்னு நினைக்கிறேண்ணே. நான் இவனை இங்கேயே கொளுத்தி போட்டுருவேண்ணே. அந்த பெட்ரோலை எடுத்து அவன் உடம்பு முழுக்க நல்லா ஊத்துறா. சரிண்ணே.
பட்டவேலு அது பண்ண போட்டது யாரா தெரியலடா சின்னையா என்னாச்சு எழுந்திரிங்க சின்னையா 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 டேய் யாரா நீங்க இருக்குதுடா போங்கடா போங்கடா சின்னையா போ எழுந்திரிங்க சின்னையா போங்கடா வாங்கடா போயிடலாம் சின்னையா ஏ துர்கா, நீ எப்படி இங்க? இங்க இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும். உங்க மேல பெட்ரோல் ஊத்திருக்காங்க. உங்களை எரிச்சு கொல்ல பாக்குறாங்க. வாங்க சின்னையா போயிடலாம். இல்ல துர்கா, துர்கா, என்னால எந்திரிக்க முடியாது. வாங்க சின்னையா, நான் உங்களை கைத்தாங்கள புடிச்சு கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சின்னையா. இல்ல துர்கா, என்னால முடியாது. என்னை இங்கேயே விட்டுட்டு நீங்க அப்படியே போயிடுங்க. இந்த ரவுடி பசங்க ரொம்ப மோசமானவனுங்க. உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்க. என்னால இதுக்கு மேல முடியாது. நீ போயிடு, நீ போயிடு. போங்கடா துர்கா, நீ சின்னையாவை கூட்டிட்டு போயிடு. சின்னையா வாங்க சின்னையா. இல்ல, சின்னையா எழுந்திருங்க. நீ போயிடு. சின்னையா வாங்க சின்னையா, சொன்னா கேளுங்க. வாங்க பாத்து போங்கடா. டேய் டேய் போங்கடா, பாத்து வாங்க. சின்னையா 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 எழுந்திருங்க சின்னையா. சின்னையா சின்னையா, எனக்கு பயமா இருக்கு சின்னையா. எழுந்திருங்க. இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கோவில்ல குங்குமம் விழுந்துச்சு. அப்போ தவறுனதுல இருந்து எனக்கு மனசே கேட்கல. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமாவும் பயமாவும் தான் இருந்துச்சு. நான் நினைச்ச மாதிரி தப்பா நடந்துருச்சு. தப்பு என் மேலதான் சின்னையா. நான் நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். சொல்லாம வந்தது என் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. எழுந்துருங்க, எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு எழுந்துருங்க சின்னையா. எழுந்துருங்க சின்னையா. டேய் வாங்கடா. போங்க போங்கடா போங்க அண்ணே போங்கடா. டேய் போங்கடா. ஐயோ டேய் போங்கடா. டேய் வாங்கடா. என் சித்தப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எரிச்சு கொன்னுடுவேன்.
சின்னையா சின்னையா என்ன பாருங்க. தண்ணி தண்ணி தண்ணி. சின்னையா தண்ணி தண்ணி. ஐயோ, சின்னையா என்னாச்சு? கௌரி கௌரி சித்தப்பா 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 கண் மூடுங்க சித்தப்பா. தாகமா இருக்கு. தண்ணி கௌரி சின்னையா ரொம்ப தாகமா இருக்காரு. நீ பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த பக்கமா போக. நீ பயப்படாம இரு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன், பாத்துக்கோ. சரி கௌரி. சின்னையா கௌரி இந்தா குடு. சின்னையா சின்னையா ஒண்ணு இல்ல சின்னையா, ஒண்ணு இல்ல சின்னையா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. வேகமா குடிக்காதீங்க, பொறுமையா குடிங்க. சின்னையா என்னால முடியல துர்கா, பயங்கரமா வலிக்குது. துர்கா நீ சித்தப்பாவை பாத்துக்கோ, அவருக்கு உடம்பு முழுக்க நல்லா அடிபட்டிருக்கு. நான் பக்கத்துல ஏதாவது பச்சையில இருந்தா பறிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா கௌரி, உனக்கு வழி தெரியல, சீக்கிரமா போ கௌரி. சின்னையா சின்னையா ஒண்ணு இல்ல சின்னையா. துர்கா இது முடி. நல்லா கசக்கி போடு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சின்னையா. முடியல துர்கா, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சின்னையா, சரியாயிடும். இது அப்படியே விட்டா புண்ணாயிடும். அப்பதான் உங்களால எழுந்து நடக்க முடியும். துர்கா கட்டு துர்கா. சித்தப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சின்னையா. சித்தப்பா துர்கா நம்ம இங்க இருக்கிறத விட பக்கத்துல இருக்க எல்ல காளியம்மன் கோயிலுக்கு போயிடலாம். நம்ம நைட் அங்க தங்கிடலாம். சித்தப்பாவை கொஞ்சம் ஓய்வெடுக்க வச்சிருவோம். நம்ம இங்க இருக்கிறத விட அங்க போறதுதான் நல்லது. வா போலாம். சரி வா சின்னையா. வாங்க சித்தப்பா, பாத்து எழுந்துருங்க. சித்தப்பா பாத்து. பாத்து. உட்காருங்க. இந்த துர்கா கழுகு மலைக்கு போய் வாசுகி பாம்பு கிட்ட இருந்து
பவளத்தை எடுத்து நான் இழந்த சக்தியை திரும்ப பெறது எனக்காக இல்ல, ஏன் சுயநலம் இல்லம்மா. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்ல. என் துர்கா நல்லா இருக்கணும், என்னோட ஊர் மக்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நோய் நொடி இல்லாம நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் துர்காவை கூப்பிட்டுக்கிட்டு நாகமலையை தாண்டி கழுகு மலைக்கு போய் அந்த பவளக்கல்லை எடுத்துட்டு வர போறோம். அம்மா, அதுக்கு நீதாம்மா உதவியா இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னைக்குமே என்னை வளர்த்த என்னோட சித்தி துர்கா என்னைக்குமே சுமங்கலியா இருக்கணும். நீதாம்மா அதுக்கு அருள் புரியணும். எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் நான் ஏற்கனவே உன்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி முழுக்க முழுக்க எனக்கு மட்டுமே கொடு. அம்மா, என் துர்கா பாவம், அவ ரொம்ப நல்லவ தாயே. அவ வாழ்க்கையில இனிமேலாவது என் சித்தப்பா கூட கொஞ்சம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அம்மா, நீதாம்மா கூட இருந்து பாத்துக்கணும். துர்கா, என்ன மன்னிச்சிரு துர்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன் துர்கா. என்ன மன்னிச்சிரு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. சின்னையா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஆரம்பத்துல இருந்து நீங்க சரியாதான் இருந்திருக்கீங்க. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இப்ப எதுவும் அதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா நடந்து முடிஞ்சது எதுவும் இனிமே மாற போறது இல்ல. வாழ்க்கையில இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். கண்டதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க சின்னையா. இல்ல துர்கா, கால் வலி ரொம்ப முடியல துர்கா. ரொம்ப பெயினா இருக்கு. இருங்க சின்னையா, ஒரு நிமிஷம். விதியா இது விதியா, இல்லை இறைவன் போட்ட கணக்கில் சிறு பிழையா? அன்பாலை கூடு கட்டி வாழ்ந்த இடத்தை விட்டு தனியாய் போவதெங்கே? அட பாசம் செய்ததை மோசம் என்பதா பதில் யார் சொல்வதெங்கே? இருந்ததை கொடுத்து விட்டு கிடைத்ததை வாங்கிக் கொண்டு இதயத்தை தவிக்க விட்டு போவதெங்கே? விதியா? ஐயா, அவ எதை பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எதை செய்யக்கூடாதோ அதை எல்லாம் அவ செய்ய ஆரம்பிச்சிட்டா. என் முப்பாட்டன்களுடைய தவம் எல்லாம் கழிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கௌரி தான். என் முன்னோர்கள் போட்ட கணக்கோ, எனக்கு முன்னாடி இருந்த காலன் ஐயா போட்ட கணக்கோ அந்த கௌரி கிட்ட தப்பு கணக்கா போச்சு. அதை மாத்தி எழுதத்தான் காலனோட பரம்பரையில 21வது காலனா நான் வந்திருக்கேன். எப்ப இந்த கௌரிய மண்ணோட மண்ணாக்கி பரலோகம் அனுப்புறனோ அப்பதான் என் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஐயா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன காலன் ஐயா இருக்கார்ல, அவரோட மரணத்துக்கு காரணம் அந்த கௌரி தான். காலன் ஐயா மந்திர கட்டு போட்டு அந்த கௌரிய தான் கட்டுப்பாட்டுக்குள்ள 7 நாள் வச்சிருந்தாரு. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறு ஆக்குனது அந்த கௌரி தான்.
அந்த மன உளைச்சல்ல தான் காலனையா இறந்துட்டாரு. அந்த கௌரி சக்தி இல்லாத சாதாரண குழந்தை. இப்போ இனி சாகுற வரைக்கும் அவ அப்படியே தான் இருக்கணும். அதான் அவ கழுகு மலைக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டா. அவ இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு முடிவு எடுத்தது பெரிய விஷயம் தானே. ஒச்சாயி, ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். ஒருவேளை அந்த கௌரி மட்டும் துர்கா மூலமா அந்த பவளமாலையை எடுத்துட்டானா, அதுக்கப்புறம் நாம யாரு நினைச்சாலும் அவளை நரபலி கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற சகல சக்திகள் எதுவுமே எனக்கு கிடைக்காது. அதனால அந்த கௌரியை நான் அழிக்காம விட மாட்டேன். வா! கொஞ்சம் குடிச்சுக்கோங்க சின்னையா. இந்த கஷாயத்தை மட்டும் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா வலியும் போயிடும். இத கொஞ்சம் குடிங்க. ஐயோ துர்கா, வேணாம். சத்தியமா என்னால குடிக்க முடியாது. எனக்கு வேணாம் துர்கா. சின்னையா, இது கஷாயம். ரொம்ப ரொம்ப கசப்பா தான் இருக்கும். ஆனா இந்த காட்டுல இதை விட்டா நமக்கு வர வழி இல்ல சின்னையா. கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க சின்னையா. வேணாம் துர்கா, போதும். சின்னையா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. குடிங்க குடிங்க குடிங்க. ஐயோ பாத்து. போதும் துர்கா, போதும். துர்கா, நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கோவமே வரலையா? உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படியெல்லாம் நான் பணியோட செஞ்சிருக்க மாட்டேன். சின்னையா, நடந்து முடிஞ்சதெல்லாம் பேச வேண்டாம் சின்னையா. முதல்ல நீங்க கொஞ்சம் நிம்மதியா கண்ணு மூடி தூங்குங்க. அப்பதான் உங்களுக்கு உடம்பு வலி, கால் வலின்னு எல்லாம் போகும். நீங்க சீக்கிரமும் குணமாயிருவீங்க. தேவையில்லாம அவளோட வாழ்க்கைக்குள்ள நீங்க புகுந்து இன்னைக்கு அவளோட வாழ்க்கையை குட்டி சவராக்கி நாசமாக்கிட்டீங்க. துர்கா, உனக்கு கையில கிடைச்ச பொக்கிஷம் அத இப்படி அநியாயமா தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே தம்பி. என்னாச்சு சின்னையா? என்ன மன்னிச்சிரு துர்கா. எனக்கு உண்மையிலேயே இந்த டைம்ல உன் மேல ரொம்ப பரிதாபப்பட தோணுது. நான் உன் லைஃபை சீரழிச்சிட்டேன். என் குடும்பத்தோட சுயநலத்துக்காக உன் லைஃபை நாசமாக்கிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். சின்னையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னையா. நீங்க நல்லா தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும்.
பத்தியோ யோசிச்சு தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. எதை பத்தியும் நினைக்காம நல்ல நிம்மதியா தூங்குங்க. சின்னையா, நீங்க குடிச்ச கஷாயம் நல்லா வேலை செய்யுது பாருங்க. உடம்பெல்லாம் நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க தூங்க ஆரம்பிச்சா உடம்புல இருக்கிற எல்லா வலியும் போயிடும். தூங்குங்க. சரி. நெருப்பு நெஞ்சு குழி வர இருக்கு. உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுக்கு. நெருப்பு நெஞ்சு குழி வர இருக்கு. உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுக்கு. மனசுல ஒரு வித வலிதான் சுகமா சுகமா எனக்குள்ள ஒரு குட உன்னை நீயும் நிஜமா நிஜமா. கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும். நாங்க எதுக்காக வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துற நிலைமைய நீதாம்மா உருவாக்கி கொடுத்திருக்க. அதுக்கு முதல்ல நான் என்னோட மனசார நன்றிய உன்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் மட்டும் அந்த செல்போன் சத்தம் கேட்காமலோ பார்க்காமலோ இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏற்கனவே கோவில்ல குங்குமம் தவறுனதுல இருந்து ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு கௌரியும் சொன்னா. நானும் அதே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. இப்போ சின்னையா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதாம்மா. என்னோட உடம்புல உசுர இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. என்ன துர்கா இதெல்லாம்? எனக்காக உன் உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணணுமா? சின்னையா, எதுக்கு எழுந்திருச்சு வந்தீங்க? நான் தான் உங்களை கொஞ்சம் நிம்மதியா அசந்து தூங்குங்கன்னு சொன்னல. துர்கா, நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த இடத்துல நான் உயிரோட உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். நடந்தது எல்லாத்தையும் என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல துர்கா. உங்களை காப்பாத்துனது எல்லா காரணமும் அந்த அம்மன் தான். உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன காப்பாத்துனது இந்த அம்மனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது நீ மட்டும்தான் துர்கா. எனக்கு இந்த சாமி பேய் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. சின்னையா,
இந்த விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இத முழுசா நம்புறேன். நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட செல்போன்ல இருந்து அந்த நேரம் ஏன் சத்தம் வரணும்? அந்த செல்போன்ல இருந்து சத்தம் வரும்போது நான் ஏன் காட்டுக்குள்ள நடந்து வரணும்? அந்த சத்தத்தை கேட்டு நான் எதுக்கு உங்களை அங்க வந்து பார்க்கணும்? நான் எதுக்கு உங்களை வந்து காப்பாத்தணும்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி 1000 காரணம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் மேல தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அத நான் முழுசா நம்புறேன் சின்னையா. துர்கா, உன்னோட நம்பிக்கையை நான் ஒன்னும் குறை சொல்லல. உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா உன் உடலை வருத்திக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் பண்றத பாக்குறப்பதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க உயிரை காப்பாத்துனதுக்காக தேவைப்பட்டா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். சரி சின்னையா, உங்க உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. துர்கா, அதெல்லாம் சரி. நீ எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க துர்கா? அது வந்து ஒரு பூஜை ஒண்ணு பண்ண வந்திருக்கோம். அதனாலதான் அது முடிஞ்ச உடனே நாங்க கிளம்பி வந்துருவோம் சின்னையா. அது மட்டும் இல்லாம வேற எதுவா இருந்தாலும் நான் பூஜையை முடிச்சிட்டு வந்து பேசுறேன். இப்ப நான் கௌரியோட பூஜைக்கு கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எப்படி உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் இங்க இருந்து கிளம்பி போக முடியும்? இல்ல, நானும் உங்க கூடவே வரேன். அப்புறம் துர்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நீ பண்ண போறது அப்படி என்ன விசேஷமான பூஜை? இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த பூஜையை பண்ணணுமா? என்னோட வாழ்க்கையில இந்த பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை. கௌரிக்கு இருந்த தெய்வீக சக்தி போனதுனால இப்ப இந்த பூஜை நடக்க போகுது. இந்த பூஜை பண்ணி முடிச்சதும் கௌரிக்கு தெய்வ சக்தி திரும்ப கிடைக்கணும்னா கழுகுமலையில பவள மாலைன்னு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணாதான் கௌரிய பழைய தெய்வ குழந்தையா கொண்டு வர முடியும். அவளோட பிறப்பு ரகசியம், அவளோட முன்னோர்கள் ரகசியம் எல்லாமே தெரிய போற பூஜை இது. இந்த பூஜையை முடிச்சா மட்டும்தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சின்னையா. இதுக்காக நானும் கௌரியும் போறேன். இந்த 7 நாள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல இடையூறுகள் வரும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டிதான் போகணும். இந்த காட்டுக்குள்ள சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறது உங்களால முடியாது சின்னையா. அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கழுகுமலைக்கு போறதுக்கு முன்னாடியே நாகத்தம்மன் கோவில் இருக்கு. அதனால நாங்க முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதை கடந்து நாகமலைக்கு போய் சேர்ந்து அதை கடந்து கடைசியாதான் கழுகுமலைக்கு போவோம். இதுல நிறைய பிரச்சனைகளும் ஆபத்தும் இருக்கு. அதனால நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் நல்லது. நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா சத்தியமா என்னால அதை முழுசா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு மட்டும் நான் கண்டிப்பா நம்புறேன். ஆனா மூட நம்பிக்கையை நான் நம்ப மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இது எங்களோட நம்பிக்கை. நான் இதை பண்ணியே ஆகணும். எனக்கு என்னோட கௌரி பாப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். துர்கா, உன் மனசு காயப்படுற மாதிரி நான் ஏதாவது சொல்லி இருந்தா என்ன மன்னிச்சிரு. எது எப்படியோ உன்னோட நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு முழு காரணமே நீ மட்டும்தான். நீ என் உயிரை காப்பாத்தினதுக்காக நான் பதிலுக்கு திரும்பவும் உனக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால நானும் உன் கூட அந்த கழுகுமலைக்கே வரேன்.
ஐயோ சின்னையா, அதெல்லாம் வேண்டாம் சின்னையா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. துர்கா, நீ சொல்ற இடத்துக்கு 7 நாளும் கால் நடைய நடந்து போகணும், அவ்வளவுதானே? நீங்க 2 பேரும் நடக்கிறப்ப நான் நடக்க மாட்டேனா? அதை பத்தி நீ கவலைப்படாத. சின்னையா, இது கௌரிக்காக நடக்கிற பூஜை. கூட நான் மட்டும் இருந்தா போதும். இதுக்கு நீங்க தேவையில்லாம உங்க உடம்ப வருத்திக்கிட்டு வரணும். நீங்க போங்க. ஏன் துர்கா, நீ ஏன் உன் உடம்ப வருத்தி எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணும்போது உனக்காக நான் இந்த விஷயம் கூட பண்ண மாட்டேனா? இல்ல நான் பண்ணக்கூடாதா? இல்ல சின்னையா. கௌரி, உன் சித்திக்கு நீயே எடுத்து சொல்லு. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. சாவ கிடக்கிற என் உயிரை காப்பாத்தினது நீயும் உன் சித்தியும் சேர்ந்துதான். இப்ப நீங்க 2 பேரும் ஒரு பூஜைக்கு போறீங்க. உங்க பூஜைக்கு நானும் உங்க கூட வரேன். ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கு துர்கா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நீயாவது சித்திக்கிட்ட எடுத்து சொல்ல. இல்ல சித்தப்பா, இந்த விஷயத்துல துர்கா சொல்றதுதான் சரி. நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அது நீங்க கஷ்டப்படக்கூடாது. சித்தப்பா, நினைச்ச மாதிரியே நல்லபடியா இந்த பூஜையை முடிச்சிட்டு கண்டிப்பா துர்கா உங்களை தேடிதான் வருவா. இல்ல இல்ல, நீங்க 2 பேர் மட்டும் என்ன பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, அந்த பக்கம் வராம இருந்திருந்தீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்க முன்னாடி நின்று இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அவனுங்க என்ன கொன்னு இருப்பானுங்க. எனக்காக இவ்வளோ ரிஸ்க நீங்க எடுத்திருக்கீங்கல்ல, அதனால கண்டிப்பா என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது. நான் போகவும் மாட்டேன். அப்படி மட்டும் நான் ஒரு வேளை கிளம்பி போயிட்டா என்ன விட ஒரு சுயநலவாதி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை தாண்டி எனக்காக வேண்டிக்கிட்ட துர்காவோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கணும். அதனால நான் உங்க நம்பிக்கையை மதிக்கணும். அதுக்காக நான் உங்க கூட வரேன். அதனால நீயும் உன் சித்தி மாதிரியே என்ன போன்னு சொல்லாத கௌரி. ஒரு சராசரி மனுஷனுக்கு இருக்கிற அக்கறையும் நன்றி கடனும் பொறுப்பும் இது எல்லாமே எனக்கும் இருக்கு. என்னை காப்பாத்தின உங்களுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கா நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், நானும் உங்க கூட வரனே. நீங்க வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நானும் வரட்டா? அத்தை, எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு. எப்பவுமே ஜாலியா இருக்கிற அசோக் நேத்து அவ்வளோ கோவப்பட்டு, அதுவும் இனிமே நான் உயிரோட இருந்தாலும் செத்தாலும் அதை பத்தி யாரும் இனிமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனது எனக்கு என்னவோ கொஞ்சம் தப்பா தோணுது அத்தை. நீ நினைக்கிற மாதிரி அசோக் அப்படியெல்லாம் தப்பா முடிவெடுக்கிற ஆள் கிடையாது. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அவன் இப்போ அந்த துர்காவை தேடிதான் போயிருப்பான். என்னத்த சொல்றீங்க? அசோக் மறுபடியும் அந்த துர்காவை தேடி போயிருப்பானா? காவேரி சொல்றது கரெக்ட் தான். அசோக் வீட்டுக்குள்ள வந்ததுமே சத்யா ஆளா போய் அந்த துர்காவை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லி நல்லா இருந்த அசோக்கோட மனசை கெடுத்துட்டா. இந்த அசோக் என்னடானா மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி அந்த துர்கா புராணமா நம்ம கிட்ட வந்து பாடுறான். எனக்கு தெரிஞ்சு அந்த சத்யா ஏத்தி விட்டதுல அசோக் இப்போ அந்த துர்காவை தேடிதான் போயிருக்கணும். இல்ல அத்தை, இயல்பாவே அசோக்குக்கு இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால்தான் அசோக் அந்த துர்காவுக்கு கொஞ்சம் ஆதரவா பேசினான். மத்தபடி அசோக் துர்கா மேலலாம் பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் காமிக்க மாட்டான்.
அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தானே இருந்துச்சு. நம்ம வீட்ல இருக்கிறவங்க தான் வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்தையே அவனுக்கு பண்ணி வச்சோம். அசோக் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளோட பேச்ச கேட்டு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருந்தான். ஆனா அந்த சத்யா எல்லாத்தையும் அசோக் கிட்ட சொல்லி நம்மள வில்லி ஆக்கியிருக்கா. அந்த சத்யாவுக்கு இன்னும் நம்மளோட முழு சுயரூபம் தெரியல. ஏதோ இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா போயிட்டா. அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் இப்ப வரைக்கும் அவ உயிரோட இருக்கா. இல்லனா செத்தவள் அப்படியே இல்லாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சித்தப்பா வர்றது ஒரு விதத்துல நல்லதுதான். துர்காவும் அவரும் மறுபடியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த மாசாணி அம்மன் தான் வழியை கொடுத்திருக்கா. ஏன்னா வீட்டுல அவங்க இருக்கிறப்ப மனசை விட்டு பேசுறதுக்கு நேரம் இருந்திருக்காது, அதுக்கான சூழ்நிலையும் அமைஞ்சிருக்காது. அந்த மாசாணி அம்மன் புண்ணியத்துல இந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் மனசை விட்டு நல்லா பேசிட்டு வரட்டும். துர்கா, உனக்கு நிஜமாவே என் மேல கோவம் வரலையா? கோவப்பட்டு பெருசா என்ன நடக்க போகுது? இல்ல கோவத்தால என்ன சாதிக்க முடியும்? இந்த உலகத்துல தப்பு நடக்கிறதுக்கு காரணம் தேவையில்ல, சூழ்நிலை போதும். உங்களுக்கும் எனக்கும் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நான் இதுக்காக உங்க மேல கோவப்படணும்? எப்படி துர்கா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? சத்தியமா எனக்கு தெரியல. கண்டிப்பா உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன். இந்த சின்ன வயசுலயே நீ ரொம்ப வாழ்க்கையில பக்குவப்பட்டிருக்க. இதுக்கு பேரு பக்குவம் இல்ல சின்னையா. யாருமே இல்லாம, எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்ததால இதெல்லாம் என்னோட அனுபவத்துல பழகிடுச்சு. துர்கா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த கல்யாணம்ன்றதுல உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கா? என்ன சின்னையா இப்படி சொல்றீங்க? பொண்ணுங்களுக்கு உசுரை விட, மானத்தை விட கழுத்துல தொங்குற தாலிதான் ரொம்ப பெருசு சின்னையா. இதெல்லாம் வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன துர்கா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு அடிமையா இருப்பாங்க? ஏதோ ஒரு கயிறு எடுத்து மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரி போட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? கடைசி வரைக்கும் மனசும் ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சின்னையா. கல்யாணங்கிற சம்பிரதாயத்தை ரொம்ப சாதாரணமா வார்த்தையால சொல்லிட்டீங்க. ஆனா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. என்னது? கல்யாணத்துக்கு பின்னாடி தத்துவமா? இங்க அப்படி என்ன தத்துவம் இருக்குன்னு சொல்லு கேப்போம். சின்னையா, அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குற வரைக்கும் எல்லாமே நடக்குதே, எதுக்காக? ஏன் முதல்ல அம்மி மிதிக்கிறாங்கன்னு தெரியுமா? அது ஏதாவது ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கும், இல்ல ஏதாவது சம்பிரதாயமா இருக்கும். அதுக்காக தானே அதை மிதிக்கிறாங்க. சின்னையா, அம்மிங்கிறது ஒரு கல்லு. கல்லுங்கிற சொல்லுல இருந்துதான் கற்புங்கிற ஒரு வார்த்தை உருவாச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எதுக்காக கல்யாணம் ஆன பொண்ணு தன்னோட கால் எடுத்து அந்த கல்லு மேல வைக்கிறாங்கன்னா, ஒரு கல்லு மேல எவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி போட்டாலும் அந்த கல்லு உடைஞ்சுதான் கொடுக்குமே ஒழிய தப்பான விஷயத்துக்கு எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காது. அதே மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், மனசார உடைஞ்சு போனாலும், தப்பான எந்த விஷயத்துக்குமே அவ வளைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மி மிதிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பவுமே பொண்ணுங்க தான் புருஷன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆனா கல்யாணத்தப்ப புருஷன் வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டி கால தொட்டு
மெட்டி மாட்டி விடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஊரு பாக்குறப்ப இந்த ஊரு முன்னாடி இந்த ஊர் அறிய நம்ம குடும்ப மானம் எல்லாத்தையும் உன் காலடியில வைக்கிற. இனிமே நீதான் என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும்னு அதுக்கு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னாடியும் நிறைய அர்த்தம் இருக்கு சின்னையா. ஓ, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பிலாசபி இருக்கா? கல்யாணத்தை பத்தி நான் ரொம்ப கேஷுவலா சொன்ன ஒரு விஷயத்த நீ இவ்ளோ சென்டிமெண்டா டீப்பா எடுத்துப்ப நான் நினைச்சே பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு நான் கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிற வர மாதிரி. என்ன துர்கா கிண்டலா சிரிக்கிற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டா காலம் முழுக்க அவங்களுக்காக வாழ்ந்து அவனுக்காகவே இருந்துட்டு அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் வாழணுமே ஒழிய ஊர்ல எல்லாரோட சந்தோஷத்துக்காக வாழ்றது வாழ்க்கையே இல்ல துர்கா. சின்னையா, உங்களுக்கு என்னால எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அறிவும் இல்ல, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதியும் இல்ல. நான் இப்போ சொன்னது எல்லாமே காத்து மாதிரி கண்ணுக்கு தெரியாது. அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட சந்தோஷம் என்னன்னு தெரியும். கௌரி, வாங்க சின்னையா. சின்னையா, நாங்க தூங்கணும்னா அப்ப நீங்க எங்க போக போறீங்க? அதுவும் யாரும் இல்லாத இந்த நடு காட்டுல. நீங்களும் இங்க கூடவே இருங்க சின்னையா. ஆஹா, இல்ல துர்கா, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு அடிபட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. அதுவும் இல்லாம மைண்டும் அப்செட்டா இருக்கு. அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். சின்னையா, இந்த நடு காட்டுல நீங்க மட்டும் தனியெல்லாம் போக வேண்டாம். நானும் உங்க கூட வரேன், வாங்க. துர்கா, போதும். எல்லாத்துக்கும் நீ என் கூட வந்தா நீ எப்பதான் ரெஸ்ட் எடுப்ப? ஏற்கனவே நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு. இல்ல சின்னையா, நானும் உங்க கூட. துர்கா, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ ரெஸ்ட் எடு. கௌரி கூட இரு. கௌரி, நீ துர்கா பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன். பாத்து போங்க சின்னையா. அம்மா தாயே,
ஐயா என்னாச்சுங்க ஐயா? ஏன் பூஜை முழுசா முடியதுக்கு முன்னாடி விளக்கு அணைஞ்சிருச்சு? காளி உக்கரத்துல இருக்கா போல இருக்கு. ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சோ? என்னாச்சுன்னு தெரியலையே. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்ததே இல்லை. பூஜைக்கு முன்னாடியே விளக்கு அணைஞ்சிடுச்சுன்னா காளி இந்த பூஜையை ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ எங்கேயோ இடைஞ்சல் வந்திருக்கு. அதனால தான் இந்த விளக்கு திடீர்னு இப்படி அணைஞ்சிடுச்சு. ஐயா, ஏதோ இங்க தப்பு நடந்திருக்கியா. சாதாரணமா இந்த விளக்கு எப்போதும் அணையாதியா. இது அணையா விளக்கு மாதிரி எப்போதும் எரிஞ்சுக்கிட்டு தானையா இருக்கும். நம்ம எல்லைக்குள்ள ஏதாவது தப்பான சகுனமோ இல்ல தப்பான துஷ்ட சக்தியோ உள்ள நுழைஞ்சா மட்டும்தான் காளி நமக்கு இந்த அறிகுறிய குறிப்பால உணர்த்துவான். இப்ப இந்த விளக்கு அணைஞ்சிருக்குன்னா எல்லா காளியம்மன் கோயில்ல ஏதோ ஒரு துஷ்ட சக்தி நுழைஞ்சிருக்கணுமையா. இல்லனா காளிக்கு பிடிக்காத ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கணும் ஐயா. இது ரெண்டும் நடந்தா மட்டும்தான் இந்த விளக்கு அணையும். சாதாரண நாட்கள்ல இந்த விளக்கு அணையவே அணையாதையா. ஐயா, இத்தனை வருஷமா மழை வரலன்னு காளி அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த விளக்கு எப்படிங்க அணையும்? எல்லையில ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கியா. அதோட முதல் அறிகுறியத்தான் காளி நமக்கு இப்படி காமிச்சிருக்கா. நம்ம காளியோட பூஜை பாதியில நின்னு போச்சு. இப்போ நம்ம மூதாதையர்களுக்கு நாம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடுமோ? நீங்க சொன்ன மாதிரி மட்டும் அங்க ஏதாவது நடந்துச்சு, நம்ம கிராமத்துக்கு ஆபத்து உண்டாக்குற வகையில யாரு நுழைஞ்சாலும் அவங்கள கண்டிப்பா நரபலி கொடுக்காம விட மாட்டேன். நம்ம பூஜையையும் வேண்டுதலையும் கலைச்சவங்க யாரோ வேணாலும் இருக்கட்டும், அவங்கள நான் உசுரோட விட்டு வைக்க மாட்டேன். இத பாருங்க, இப்ப நம்ம எல்லை காளியம்மனோட எல்லைக்குள்ள இருக்கிற சக்கர வளையத்தோட பாதைய யாராவது தாண்டி இருக்காங்களான்னு முதல்ல நாம போய் பார்க்கணும். இப்ப நாம இங்கிருந்து கிளம்பி போயிட்டோம்னா இந்த பூஜையை அடுத்து தொடர முடியாது. அதனால நீயும் அந்த ஆதினனும் அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வாங்க. சரிங்கய்யா, நீங்க கவலைப்படாம இங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நானும் ஆதிடனும் அந்த எல்லை காளியம்மன் கோயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறையா. அம்மா தாயே வா. ஐயோ, என்ன இப்படி ஆயிப்போச்சு? என்னையா அது? என்னமோ நடந்திருக்கு. நம்ம கடமை ஐயா சொன்னது சரிதான். இங்க பாருங்க, நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற காலச்சக்கர பாதுகாப்பு வளையத்தை யாரோ கலைச்சிருக்காங்கன்னு. அதான் நம்ம குலசாமி காளி கோவப்பட்டிருக்கா. ஆமாண்டா, அவர் சொன்ன மாதிரி தான் இங்க எல்லாமே நடந்திருக்கு. அதான் ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம எல்லைக்குள்ள புகுந்திருக்கு. இது காளி நம்ம கொடுக்கிற சோதனையா கூட இருக்கலாம்டா. இப்ப என்ன பண்றது? ஆதிரன், அங்க பாருடா. டேய், அவனை பிடிப்போம் பாரா. உனக்கு இந்த காட்டுக்குள்ள என்ன வேலை? நான் இங்க சும்மா தான் காட்டு பக்கம் வந்தேன். என்னது சும்மா வந்தியா? ஏண்டா, நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டா பசங்களா? டேய், இது வரைக்கும் எங்க கிராமத்துக்குள்ள எங்க எல்லைக்குள்ள அசலூர்காரன் எவனும் வந்தது இல்ல. அதையும் தாண்டி இப்ப நீ வந்திருக்கன்னா அப்ப நீ ஏதோ வேவு பாக்குறானே வந்திருக்க. சொல்றா, யாரா நீ? சொல்றா, சொல்லு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சொல்ற மாதிரியான ஆள் நான் கிடையாது. நான் உண்மையிலே இந்த காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. டேய், இது சரிப்பட்டு வராது. இவனோட நாக்கு சுத்தமா இல்ல. இவன் நாக்கு வலுவழுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கு. எங்க உன்னை இப்படியே நாங்க விட்டுட்டோம், எங்க பூஜையை நாங்க பண்ண முடியாது. ஏற்கனவே நீ பண்ண காரியத்தினால
எங்க பூஜைய காளி ஏத்துக்கல. அதுக்கு இடைஞ்சலா இருந்த துஷ்ட சக்தி நீதான்டா. உன்னை நாங்க விட மாட்டோம். உன்னை எங்க தலைவங்கிட்டையும் ஊர் மக்கள் முன்னாடியும் கூட்டிட்டு போவோம். பூஜை நடந்துகிட்டு இருக்க எங்க கூட்டத்துக்கிட்ட உன்னைய கூட்டிட்டு போய் நாங்க உன்னை சோதனை போடுவோம். வாடா வாடா வா வாடா. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஏதோ பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. யோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போங்கயா. டேய் சொல்லிக்கிட்டே இருக்க. எங்கடா போயிட்டு இருக்க? போடா வா போடா. பூஜை கீழ போடா. வா டேய் என்ன விடுங்க. ஐயோ, இருட்டி போச்சே. போனவங்க இன்னும் வரலையே. கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்போம். ஏய் வாடா வாடா வாடா. தள்ளுங்க. ஏய் வாடா. ஏய் ஐயா, நம்ம காளிக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி வழிபடும் போது நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற காலச்சக்கர வளையத்துக்குள்ள எலுமிச்சங்கனிய மிதிச்சது இவன் தாங்க ஐயா. இவனை என்னன்னு கேளுங்க. கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. ஏண்டா, எங்க காட்டுல மழை பெய்யணும், காடு செழிக்கணும்னு நாங்க இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வேத்தக்காரன் நீ வந்து அத நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை நாங்க எப்படிடா விடுறது? ஐயா, நம்ம இதுக்கு மேல இவனை உசுரோட விட்டோம் நம்ம பூஜையை முழுசா பண்ணி முடிக்க முடியாது. அதனால பூஜைக்கு முன்னாடியே இவனை நாம நரபலி கொடுத்துருவோம். இவனை இப்ப நரபலி கொடுத்துட்டு இவனால நடந்த தப்ப சரி செஞ்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்துடா. நீ சொல்றது சரிதான்டா. இப்ப இவனை காளிக்கு நரபலி கொடுத்துடலாம். ஐயா, இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச அந்த குறிப்பு இருக்குல்ல, அந்த குறிப்பை பாப்போம். பூஜை நடக்கிறப்ப எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அது யாருனால வருங்கிறத நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல. செம்மலரு, நீ சொல்றது சரிதான். முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. தெரிஞ்சு நான் எதுவும் பண்ணலைங்க ஐயா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. ஐயா, இந்தாங்க ஐயா. கொடு. மாறி பெய்ய அன்னையின் வடிவமாக பெண் குழந்தை ஒன்று வரும். நல்ல சக்தியால் நலம் உண்டாகும். நல்ல சக்தி எப்ப எப்படி வரும்னு காளி குறிப்புல போட்டிருக்கு. ஆனா இப்ப வந்திருக்கிறது நல்ல சக்தி இல்ல, நீ துஷ்ட சக்தி. அப்ப நாம சொன்ன மாதிரி இவனை பலி கொடுத்துட வேண்டியதுதான். இவனை பலி கொடுத்து நடந்த தெய்வ குத்தத்தை நாம சரி செய்ய வேணும். சார் சார் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ஐயா, நீங்க பண்றது சட்டப்படி தப்பு. நிறுத்துடா. உன்னோட சட்ட திட்டம்லாம் உங்களோட நாட்டுல தான் செல்லும். இது எங்க காடு. எங்க காளியோட சட்ட திட்டம் தான் எங்களோட வேத வாக்கு. நாங்க கஷ்டப்பட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்து நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு எங்க பூஜையை நாங்க பண்றோம். ஆனா அந்த பூஜை பண்ணி முடிக்கிற சமயத்துல எங்க காளியம்மன் கோயில்ல இருக்கிற சக்கர வளையத்தை மிதிச்சு நீ அதை கெடுத்துட்ட. இந்த மழைக்காக ஒரு வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 7 வருஷமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். மழை இல்லாம
மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு ஆபத்தா வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் செத்து மடிறாங்க. அதனால இந்த நிலைமைய மாத்த ஒன்னா ஊர் கூடி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை ஆரம்பிச்சப்போ நீ வந்து கெடுத்துட்ட. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் வேற ஒரு காரியத்துக்காக தான் இங்க வந்தேன். நான் யதார்த்தமா தான் அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சேன். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் இல்ல. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. பாத்தீங்களா ஐயா, இவன் அசலூருக்காரன். நம்ம சக்கர வளையத்தை மிதிச்சுட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா எலுமிச்சை பழத்தை மிதிச்சேன்னு சொல்றான். இவனுக்கு நம்ம நிலைமை, நம்ம வாழ்க்கை, நம்ம வழி எதுவும் தெரிய போறதில்ல, புரிய போறதில்ல. ஈவு இறக்கம் இல்லாம காட்டையும் மலையும் அழிக்கக்கூடியவனுங்க தான் இவனுங்க. நீ சொல்றதும் சரிதான். இதுக்கு முன்னாடி எல்லா பூஜையும் ஏத்துக்கிட்ட நம்ம காளி இப்ப இவன் செஞ்ச பாவத்தால என் கடைசி பூஜையை ஏத்துக்கல. ஐயா, காளிக்கு இவனை பலி கொடுத்து நம்ம தெய்வ குத்தத்தை சரி பண்ணி காளியோட கோபத்தை தணிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பூஜையும் பண்ணணும். அப்பதான் நம்ம காட்டுல மழை வரும். சின்னையா, என்ன சின்னையாவை இன்னும் காணோம்? ஐயோ, இவ்வளவு நேரம் ஆச்சு, சின்னையாவை இன்னும் காணுமே. எங்க போனாரு? பக்கத்துல போயிட்டு வரணும் தானே போனாரு. நம்ம போய் பார்ப்போம். சின்னையா, 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 சின்னையா. மாசாணி அம்மா திரும்பவும் ஒரு சோதனையை கொடுக்கறாளே. கால் அடிபட்டதுக்கு நான் சின்னையாவுக்கு கட்டு போட்டு என் புடவை துண்டு இங்க இருக்கு. அப்போ சின்னையா ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிருக்காரு. எங்க இருக்காரு? தாயே, இந்த தீய சக்திய நரபலி கொடுத்து எங்க தெய்வ குத்தத்தை நாங்க சரி பண்ண பாக்குறோம். உன் மனசு குளிர்ந்து நாங்க கொடுக்கிற இந்த காணிக்கைய ஏத்துக்கணும் தாயே.
பலிபீடத்துல ஏத்துறா. ஏய் போடா. என்ன விடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உட்கார முடி போட விடுங்க. போடு. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. எல்லாமே தெரியாம தான் நடந்துச்சு. ஐயா, காளி தாயே, நாங்க கொடுக்கிற இந்த காணிக்கையை ஏத்துக்க. தலை கீழே குளிடா. ஐயா, சின்னையா, சின்னையா, என்ன சின்னையா இது? கட்டு. ஐயா, இங்க என்ன நடக்குது? தயவு செஞ்சு கையை எடுத்து கும்பிடுறேன். என் சின்னையா விட்டுருங்க. எதுக்கு அவரை கட்டி போட்டிருக்கீங்க? சின்னையா, சின்னையா, என்னாச்சு சின்னையா? எதுக்கு இவங்க உங்களை கட்டி போட்டிருக்காங்க? என்ன ஆச்சு? தெரியல துர்கா. நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ அவங்க காலச்சக்கர வளையத்துக்குள்ள இருக்கிற எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிட்டேன்னு சொல்லி என்ன இப்படி கட்டி போட்டிருக்காங்க. சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இவங்க பூஜையை கலைச்சிட்டேன்னு சொல்லி என்ன இப்படி கட்டி போட்டு நரபலி கொடுக்க போறாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், யார் நீ? வந்திருக்கிறது ஒரு துஷ்ட சக்தின்னு நினைச்சா தொடர்ந்து ஈசப்புத்தில இருந்து கிளம்பின மாதிரி ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டு இருக்கீங்க. முதல்ல நீ யாரு? உனக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன ஜோலிக்காக இங்க வந்திருக்க? ஐயா, இவருதான் என் புருஷன். நானும் இவருதான் வந்துட்டு இருந்தோம். உடம்பு ரொம்ப கலப்பா இருக்குன்னு ஒரு இடத்துல கண்ணா சந்துட்டோம். அந்த நேரத்துல இங்க சின்னையா யதார்த்தமா வரப்பதான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அவருக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுங்கயா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை விட்டுருங்க. இத பார், மழை தண்ணி இல்லாம எங்க இனமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பூஜையை நாங்க நல்லபடியா நடத்தி முடிச்சாதான் வர்ண பகவான் மழைய வாரி வழங்குவார்னு எங்களோட ஐதீகம். எங்க குல வழக்கப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கலைச்சு விட்ட துஷ்ட சக்தி தான் இவன். காளியம்மன் கோயிலை தாண்டி வரும்போது எலுமிச்சம்பழத்தை மிதிச்சு எங்க பூஜையை தடை பண்ணிருக்கான். இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்ச இவனை எப்படி எங்களால விட முடியும்?
ஐயா இவகிட்ட என்ன பேச்சு? நம்ம கூட்டத்தை அழிக்கிறதுக்கு இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே வந்திருக்கு. அதான் முதல்ல இவன் வந்தான், அப்புறம் இவன் வந்திருக்கா. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல. யாரு வந்தாலும் நாம நரபலி கொடுத்தே ஆகணும். அப்பதான் தெய்வ குத்தத்தை சரி பண்ண முடியும். அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு தானம்மா. உங்க புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமைனா நீங்க அவரை காப்பாத்த மாட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க உங்க கூட்டத்தை அழிக்க வரல. நாங்க வந்த காரணமே வேற. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புருஷனை விட்டுருங்க. இவன் உன் புருஷனா? நீயும் உன் புருஷனும் சேர்ந்து எதுக்காக இந்த காட்டுக்கு வந்தீங்க? அதுக்கான காரணத்தை சொல்லு. நீ சொல்ற உண்மையை பொறுத்துதான் எங்க கூட்டத்தால ஒரு முடிவு எடுக்க முடியும். ஐயா, நாங்க கழுகு மலைக்கு போறதுக்காக வந்தோம். கழுகுமலைக்கா? கழுகுமலைக்கு யாராலையும் போக முடியாது. நீங்க எதுக்காக கழுகுமலைக்கு போறீங்க? இது வரைக்கும் அங்க எந்த ஒரு பூஜையும் நடந்ததா கேள்விப்பட்டதில்ல. சாதாரண மனுஷங்களால அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியாது. அதையும் மீறி யாரு போனாலும் உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. இது வரைக்கும் எங்க கூட்டத்தில் இருக்கிற யாருமே அந்த தசப்பக்கம் கூட போனதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அந்த கழுகுமலைக்கு போறீங்க? உண்மையை சொல்லுங்க. இல்லைங்கய்யா, கழுகுமலைக்கு ஒரு முக்கியமான காரணத்துக்காக, ஒரு பூஜை பண்றதுக்காக போறோம். இத நான் கும்பிடுற மாசாணி அம்மா மேல சத்தியம். மாசாணி அம்மன் மேல சத்தியம் பண்றது பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா உன்னையும் சேர்த்து இங்க பலி கொடுத்துருவோம். அவ்வளவு சீக்கிரம் யார் நினைச்சாலும் அந்த கழுகுமலைக்கு போயிட முடியாது. கழுகுமலைக்கு போகணும்னா முதல்ல உத்தரவு வேணும். இப்ப அதுக்கான உத்தரவு உங்ககிட்ட இருக்கா? அந்த உத்தரவை நீ யாருக்கிட்ட வாங்கின அத முதல்ல சொல்லு. அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஊர் கோவில்ல இருக்கிற வேதவல்லி அம்மா தான். அந்த அம்மாவோட கோவில்ல பூஜை முடிச்சிட்டு தான் இங்க வரோம். ஐயா, இந்த பொண்ணு சொல்றது நிஜமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேதவள்ளி தாயே அனுப்பி வச்சுதா சொல்றா? எனக்கும் அப்படித்தான் தோணுது. வேதவல்லி அம்மா யாரோட கண்ணுக்கும் அருள் புரிய மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நாகமலையில இருக்கிற ஆபத்தையும் கழுகுமலையில இருக்கிற மர்மம் பத்தியும் தெரியும். ஆனா மலர் ஐயா, நம்மளோட ஐதீகத்தையும் பூஜையும் கெடுத்த இவனை நரபலி கொடுக்காம எப்படி இங்கிருந்து விடுவிக்க முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நம்ம கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த பொண்ணை வேணும்னா இங்கிருந்து அனுப்பி வைக்கலாம். சரிங்க ஐயா. இத பாருமா, நீ மட்டும் அங்க போய் பூஜை பண்ணிக்கோ. அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒரு மண்டலம் விரதம் இருந்து நிறைஞ்ச பௌர்ணமிக்கு முன்னாடியே பூஜை பண்ணி மழை வேண்டி இவ்வளவு வேலையெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அத உன் புருஷன் வந்து கெடுத்தது தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இவன் வந்து எங்களோட சக்கர வளையத்தை மிதிச்சு எங்க பூஜையை நிறுத்திட்டான். அதனால எங்க அணையா விளக்கு அணைஞ்சு போச்சு. இவனை நரபலி கொடுத்தா மட்டும்தான் அந்த அணையா விளக்கு சுடர் விட்டு எரியும். உன்னை நாங்க மன்னிச்சு விடுறோம். அதையும் மீறி நீ இங்க இருந்தா உன்னையும் சேர்த்து நாங்க இங்க பலி கொடுப்போம். ஐயோ ஐயா, வேணாங்கய்யா, சொல்றத கேளுங்கய்யா, அவரை விட்டுருங்கய்யா. இத பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு எனக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ளே வந்தாரு. வேணும்னா அவருக்கு பதிலா என்ன நீங்க பலி கொடுங்க. துர்கா,
என்ன பேசுற? தெரிஞ்சா பேசுறியா? நீ சும்மா இரு. ஐயா என்ன நரபலி கொடுங்கய்யா, நான் முழுசா சம்மதிக்கிறேன், அவரை விட்டுருங்க ஐயா. இத பாருமா, அதான் எங்க ஐயா கடமைன்னு சொல்லியாச்சுல. நீ இனி போய் பூஜை பண்ணலாம். ஆனா உன்னோட புருஷனை இங்கிருந்து விடுவிக்க முடியாது. அவனை நரபலி கொடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, அவருக்கு ஒன்னும் தெரியாது. என் சின்னையா வேணும்னு பண்ணிருக்க மாட்டாரு, அவரை விட்டுருங்கய்யா. உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க, என்ன தண்டிங்க, ஆனா அவரை விட்டுருங்க. துர்கா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தப்பு பண்ணது நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு துர்கா. நீ போய் கழுகு மலையில பூஜை பண்ணு ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏற்கனவே போக வேண்டிய உயிரை அத நீ தானே காப்பாத்தி வச்ச. அவங்க சொல்றப்பவே நீ இங்கிருந்து போயிடு துர்கா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, போ. சின்னையா, அப்படி எல்லாம் உங்களை விட்டுட்டு என்னால போக முடியாது. நீங்க பத்திரமா இருக்கணும். உங்களை பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை. நான் சொல்றத கேளுங்க, நான் எல்லாமே பண்றேன். துர்கா, நான் சொல்றத கேளு துர்கா, இங்கிருந்து போயிடு. போதும், நிறுத்து. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம பூஜை தடைப்பட்டுருச்சு. திரும்பவும் நம்ம பூஜை பண்ணணும்னா அடுத்த 1 வருஷம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால நம்ம குல வழக்கப்படி ஒரு சுமங்கலி பொண்ணு ஜீவ சமாதி கொடுத்தா மழை வரும். அதனால நம்ம இந்த பொண்ண ஜீவ சமாதி பண்ணிடலாம். துர்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம குறுக்க வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. சொல்றத கேளு, போயிடு. துர்கா, இங்க எல்லாமே தப்பா நடக்குது. நீங்க இருந்து போயிடு துர்கா. ஐயா, உங்க பூஜையை தொந்தரவு பண்ணது நான் தானே. நீங்க என்ன நரபலி கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்னோட துர்காவை மட்டும் விட்டுருங்க. ஐயா, என்ன எடுத்துக்கிட்டு என் சின்னையாவை விட்டுருங்க. துர்கா, என்ன எங்களை கிறுக்கு பிடிக்க வைக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறீங்களா? யாரையும் நான் விட மாட்டேன். நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்ன நரபலி கொடுத்துட்டு அவளை ஜீவ சமாதி பண்ண போறேன். ஐயா, நான் தயாரா இருக்கேன். இல்ல, வேணாம் துர்கா. இதுக்கு மேலேயும் உங்களோட பேசி பொழுத கழிக்க முடியாது. மலர், ஐயா, இவளை பூஜைக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. ஏய், வாங்கம்மா. ஐயா ஐயா, சொல்றத கேளுங்க ஐயா. துர்கா, ஐயோ துர்கா, வேணாம். ஐயா சொல்லுங்க ஐயா, வேணாம்னு சொல்லுங்க துர்கா. ஐயோ, எங்க கூட்டிட்டு போறீங்க துர்கா? டேய், ஐயா, நீங்க 2 பேரும் குழிய தோண்டுங்கடா. ஐயா, என்ன வேணா பண்ணுங்க துர்கா. ஐயா, மாசாணியம்மா, என்னோட விதி முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா என்னோட கௌரிக்கும் என் சின்னையாவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்காக என் உயிரை நான் சந்தோஷமா கொடுக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு என் வேண்டுதலை நிறைவேற்று. இவளை இப்ப ஜீவ சமாதி குழிக்குள்ள இறக்குறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம்.
ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கம் இருக்குல்ல, ஜீவ சமாதிங்கிறது அவங்களா விருப்பப்பட்டு முழு மனசோட ஏத்துக்கிட்டா மட்டும்தான் காளி அதை ஏத்துக்குவா. அதை விட்டுட்டு ஜீவ சமாதி பண்றவங்க அரை மனசா இருந்தா அது இன்னும் தெய்வ குத்தமாயிடும். இங்க பாருமா, நீ கேட்டுக்கிட்ட மாதிரி உன் புருஷனை நாங்க நரபலி கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். நீ முழு மனசோட சம்மதிச்சு காளிய முழுசா மனசுல ஏத்துக்கிட்டு ஜீவ சமாதி குழிக்குள்ள நீ இறங்கணும். அப்பதான் காளி எங்களோட பூஜையை ஏத்துக்கிட்டு இந்த காடு பூரா மழை பெய்ய வச்சு குளிர வைப்பா. ஆமாங்கய்யா, என் முழு மனசோட நான் இதை ஏத்துக்கிறேன். துர்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? துர்கா வேணாம் துர்கா. இத பார், உன் கழுத்துல இருக்கிற மாலையை எடுத்து உன் பொண்டாட்டி கழுத்துல போ. நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் நீ இங்கிருந்து உயிரோட போக முடியும். இல்ல உன்னை பலி கொடுத்துருவேன். ஐயா, துர்கா வந்த ஜீவ சமாதிக்குள்ள இறக்கும் போது என்னையும் கூட சேர்த்து இறக்கிறீங்க ஐயா. இந்த உலகத்துல துர்கா இல்லாம நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? என்னையும் இறக்கிறீங்க. சின்னையா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கௌரியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்க முதல்ல இங்க இருந்து போகணும். நீங்க போனா மட்டும்தான் எல்லாம் நல்லபடியா பாத்துக்க முடியும். தயவு செஞ்சு என்னோட கடைசி ஆசையா இத பண்ணுங்க சின்னையா. என் கழுத்துல மாலைய போடுங்க. வேண்டாம் துர்கா, வேண்டாம் வேண்டாம் துர்கா. சின்னையா, தயவு செஞ்சு என் கழுத்துல மாலைய போடுங்க. வேண்டாம். ஏய், கட் அவுட் விடுறா. டேய் அவரு வேண்டாம் துர்கா. சின்னையா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல. கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். என் கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. இந்த மாலைய உங்க கையால என் கழுத்துல போடுங்க. என் கழுத்துல மாலையை போடுங்க. வேண்டாம் துர்கா. என் கழுத்துல மாலையை போடுங்க சின்னையா. என்னால முடியல துர்கா. போடுங்க சின்னையா. கூட்டிட்டு போங்கம்மா. துர்கா, துர்கா வேண்டாம் துர்கா. என்ன விடுங்கடா.
கௌரி அம்மா, கௌரி. காளி நம்ம வேண்டுதலை ஏத்துக்கிட்டா அந்த பொண்ணை தூக்குங்கடா, தூக்குங்க. துர்கா 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 ஓம்கார் ஜெய். மலரு, நம்ம காளி ஓலையில எழுதியிருந்த அந்த நல்ல சக்தி இந்த தாய் தான். இந்த தாய் தான் வந்திருக்கு. ஆமாங்க ஐயா. நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இவங்க 2 பேரையும் கொடுமை பண்றீங்க? 2 பேரையும் விடுவீங்க? தாயி, நீ சொன்னதுக்கு அப்புறம் நாங்க விடாம இருப்போமா? தாயே, இதை நாங்க நினைச்சு கூட பார்க்கல. காளி ஓலையில தெய்வ அருள் பொருந்திய ஒரு குழந்தை ஒண்ணு வரும், அப்பையில இருந்து இந்த இனத்தோட தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த குறிப்பில் எழுதி இருந்துச்சு. காளி உருவத்துக்கு பதிலா குழந்தை உருவத்துல வந்திருக்கிறது நீதான் தாயே.